மசோதா தாக்கல் பண்ணி 30 நாள் ஜெயில இருந்தா சிஎம் பதவியெல்லாம் பறிக்கப்படும். அதுக்கு ஸ்டாலின் சிஎம் சொல்லியிருக்காரு, அது ஒரு கருப்பு மசோதா அப்படின்னு என்ன பண்ணுறது? அது நிறைவேறினா நாட்டில் இப்போ பாராளுமன்றத்தில் இருக்க நிறைய பேர் சிறையில் தான் இருக்கணும். சொல்லுவாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கிறது நல்லது தானே. குற்றங்கள் குறையும், குற்றவாளிகள் தலைமை இருக்கிறது, அதிகாரத்துக்கு வருது. இப்போ நாட்டை யார் ஆள்றான்னு நினைக்கிறீங்க? நாட்டை யார் ஆள்றான்னு நினைக்கிறீங்க? குற்றவாளிகள் தான் ஆள்றாங்க. எந்த நாட்டில் அநியாயம் அக்கிரமம் எடுத்து பேசப்படும் போது அது குற்றமாக கருதப்படுதோ அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறார்கள்னு பொருளுங்கிறான். இப்போ என்னன்னு சொல்லுங்க. இவங்க எல்லாம் செய்வாங்க. சாராயங்காய்ச்சி விற்பாங்க, மலைகளை வெட்டி விற்பாங்க, மண்ணள்ளி விற்பாங்க, ஊழல் வாங்குவாங்க, லஞ்சம் பெறுவாங்க, கொலை செய்வாங்க. எதிர்த்து நீங்கள் போறான்னா உங்களை அடித்து ராவா வண்டியில் தூக்கி கொண்டு வழக்க போட்டு உள்ள தள்ளுவாங்க. இப்போ யார் ஆட்சி செய்கிறா? அப்புறம் பத்தி நீங்க பேசிருந்தீங்க. இன்னைக்கு மாநாட்டுல காலையில தீர்மானம் ஒழிகன்னு சொல்லி அவங்க எல்லாம் மகிழ்ச்சி எடுத்துக்கிறீங்க. வேற தமிழ்நாட்டுல தெருநாய்கள் தொழில் அதிகமா இருக்கு, மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. காப்பகத்தில் அடைக்கணும் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கு. விலங்குகள் ஆர்வலர்கள் அது ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, இப்போ இதில் நம்ம தொடக்கத்திலேருந்தே கவனிச்சுக்கணும். எதையுமே இப்போ மாடுகள் தெருவில் மேய்கிறது, அதெல்லாம் நம்ம அது இன்னும் நம்ம புல் வளர்த்து வைக்கல, சோறு ரொட்டி தான் திங்குது. பாவம், மேய்ச்சல் நிலம்னு இருந்தால் அது போயிடும். கால்நடைகள் நம்ம இப்போ அதே மாதிரி தெருநாய் அப்படி இல்லைன்னா எலிகள் பெருகும், அப்புறம் பிள்ளைக்கு நோய் வரும். இப்போ அதை கட்டுப்படுத்த போராடணும். இயற்கை பல உயிர்களினால சமநிலை செய்யப்பட்டிருக்கு, அதை கவனிக்கணும். தொடக்கத்திலிருந்தே அந்த தெருநாய்களின் பிறப்பை கட்டுப்படுத்தி ஒரு இது பண்ணிடணும். ஏன்னா இப்போ நாங்கள்லாம் நடைப்பயிற்சிக்கு போகும்போது ஏகப்பட்ட தெருநாய்கள் இருக்குது. சிலர் அந்த ஆர்வலர்கள் அதுக்கு உணவளிக்கிறாங்க, ரொட்டி போடுறாங்க. இப்போ நாங்களே போகும்போது கொடுப்போம். அதில் சில நாய்கள் வெறி நாயாகி கடிச்சிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ காணொலியில் பார்க்கும்போது பதட்டமாக இருக்குது. தெருவில் விளையாடிக்கிட்டு இப்போ குழந்தைகளை தூக்கி ஓடிடுது, விரட்டி கடிக்குது. இப்போ அது கட்டுப்படுத்தணும். அதை உட்காந்து ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ ஆர்வலர்கள் தடுக்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு அந்த பாதிப்பு ஏற்படும் போது பயம் வரும். இதெல்லாம் முற்றுமுழுதாக ஒழிச்சிட முடியாது. அதை விட நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருப்பூரில் இதே திருச்சிக்கு பக்கத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து வர விவசாய குடிமக்களின் ஆடு மாடுகளை நாய் கடித்து கொதறி நாசம் பண்ணி திருப்பூர்லாம் காங்கேயத்தில் நிறைய அந்த விவசாயிகள் நம்மகிட்ட கண்ணீரோட காட்டி அழும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா பேராபத்தாயிடும். முற்றுமுழுதாக இதை அழிக்கவும் முடியாது, அதுக்காக அதை விட்டுறவும் முடியாது. அப்போ தெருவில் நடமாடுறதே கஷ்டமாயிடும். இரவில் தனியாலாம் நீங்கள் போக முடியாது. திருடன் பயம் விட நாய் பயம் பெரிய பயமாயிடும். சரி பண்ணுவோம். விஜய் மாநாடு நான் என்னமோ கருத்தாளர், அரசியல் ஆய்வு அறிஞர்கள் தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுவாங்களே, அவங்கள மாதிரி ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒரு கட்சியின் மாநாடு. அது அவங்க எதற்காக அந்த மாநாடை போட்டாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறினா சரிதான். காலையிலேயே புரிஞ்சிருக்காங்க. உணவு இல்லாம தண்ணீர் இல்லாத நாட்டில் வேற வேலை இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்கிறத காட்டணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். தலைவர் பதவிக்கு அவர்களை திமுக எம்பிக்கள் ஆதரிக்கணும்னு அது பெரியவங்க விளையாட்டு, நமக்கு அதில் ஒன்றும் இல்லை. இப்போ இவங்க நேற்று அம்மையார் கனிமொழி அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இப்போ ஏன் ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் நீங்கள் ஆதரிக்கலை அப்படிங்கிறதுக்கு. அவங்க கொள்கை வேற, எங்கள் கொள்கை வேற, அதில் நாங்கள் முரண்படுறோம். பிஜேபி என்ன தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு செஞ்சிச்சு அப்படின்னு. அதே கேள்வியை இப்போ நாம் இவங்களை பார்த்து கேட்போம்ல. இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு, கடந்த காலங்களில் நீங்கள் என்ன செஞ்சீங்கிறது யோசிச்சு பாருங்க. என்ன செஞ்சீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரிச்சு பாரதிய ஜனதாவின் பிரதிநிதியாக போய் வெளிநாட்டில் பேசி வந்தது யாரு?
அப்போ அவங்க கொள்கை ஏற்புடையா இருந்தது, இப்போ எதிர்ப்பா இருக்குதா, எதிர்ப்புடையதா இருக்குதா என்ன சொல்லுங்க. தமிழுக்கும் தமிழருக்கும் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சிருச்சு? சென்னை தலைநகர்ல அவங்க பார்த்துருக்காங்களா? கடற்கரையில நம்ம சென்னைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ் இருக்கு. சென்னை எதுல இருக்கு? சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரையில நம்ம மதுரைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்ல இருக்கு. கீழே மதுரை என்ன எழுத்துல எழுதியிருக்கு? இதான் நீங்க தமிழ் வளர்த்தது. உங்க ஆட்சியின் முறை என்ன? திராவிட மாடல் ஆட்சி. திராவிட என்ன மொழி சொல்? சமஸ்கிருதம். மாடல் என்ன மொழி சொல்? ஆங்கிலம். நீங்க தமிழ் எப்படி வளர்க்குறீங்க? பாராளுமன்றத்தில் இருக்கிறீங்கல்ல நீங்க, பாராளுமன்ற கட்டடத்து வாசல்ல ஹிந்தி, இங்கிலீஷ், சமஸ்கிருதத்துல இருக்குது. ஏன் தமிழ்ல கல்வெட்டு இல்லைன்னு ஏன் நீங்க குரல் எழுப்பல? நீங்க தினம் சந்திக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் குழாவுறீங்க, போறீங்க, அவங்க சொல்றதெல்லாம் நேரம் கேட்கும் போதெல்லாம் கொடுக்குறாரு, சந்திக்கிறீங்க, இதெல்லாம் பேசல. அந்த கட்சியோட கூட்டணி வச்சு 5 ஆண்டு பதவியில் இருக்கும்போது வாஜ்பாய் ஐயா தலைமையில் அப்போ உங்க கொள்கை ஏற்புடையதா இருந்து இப்போ எதிர்ப்புடையதா இருக்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது. குஜராத் கலவரத்தை ஆதரித்து பேசுனீங்க, மணிப்பூர் கலவரத்தை எதிர்த்து பேசுனீங்க. குஜராத் கலவரத்தையும் செஞ்சது யாரு, மணிப்பூர் கலவரத்தை செஞ்சது ரெண்டும் ஒரே கட்சி ஆட்சி தான். ஏன் எதிர்த்து பேசுனீங்க, இதை ஆதரித்து பேசுறீங்க? ஏன்னா அப்போ அந்த கட்சியோட கூட்டணி வச்சு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க, ஆதரித்து பேசுனீங்க குஜராத் கலவரத்தை. இப்போ அந்த கூட்டணியில் இல்லை, நீங்க காங்கிரஸ் நீங்களும் கூட்டணியில் இருக்கீங்க, அதனால மணிப்பூர் கலவரத்தை எதிர்த்து பேசுறீங்க. நாங்க எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தானே இருக்கோம். நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டு தலையாடிட்டு போக முடியாதுல்ல. நீங்க ஆதரிங்க, ஆதரிக்காம போங்க. நீங்க ஒரு வேட்பாளரை நிறுத்திருக்கீங்க, அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்றீங்க. என்ன அது உங்க இருப்போம். இப்ப யார் குடியரசுத் தலைவரா வந்து இல்ல துணை குடியரசுத் தலைவரா வந்து எங்களுக்கு ஏதாவது ஆகுது? ஆன்லைன் வர்த்தகத்தை அந்த விளையாட்டை, ஆன்லைன் விளையாட்டை, இந்த சூதை ரம்மியை தடை செய்யறங்கிறது மகிழ்ச்சிக்குரியதா இருக்கு. அது முதல்ல செஞ்சிருக்கணும். அதை வரவேற்போம். அது ஒன்றா செய்யலாம். வேற அவங்களோட மாநாடு அடுத்தது மரங்களோட மாநாடுக்கு அப்புறம் திருச்சியில் எதுவும் மாநாடு நடத்த திட்டமிட்டு? திருச்சியில ஒரே மாநாடு தான், February 7 அடுத்த ஆண்டு அது மாநாடு நடக்கும். 26. தமிழ்நாட்டில் நிறைய போதை விற்பனை, தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்க. அவங்களெல்லாம் இந்த தமிழக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. அதனாலதான் மத்திய அரசு எண்ணெய் அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு வராங்க, சோதனை நடத்துறது அச்சிராஜா சொல்லியிருக்காரு. இல்ல, அதுக்காக எண்ணெயை வந்து போதைப் பொருளை ஒழிக்க கொண்டு வரப்பட்டது இல்லை. நீங்க ஏதாவது தவறு அதை புரிஞ்சுக்கல. அவர் சொல்லுவாரு எண்ணெயை அதுக்காக கொண்டு வந்தீங்க. எண்ணெயே கொண்டு வரும்போது போதைப் பொருளை ஒழிக்கிறது. உங்களுக்கு தெரியாம போதைய நாட்டுக்குள்ள வந்துருச்சா? அதானி போர்ட்ல மும்பையில இறங்குச்சுல 20,000 கோடிக்கு போதைப் பொருள் கப்பல்ல. அந்த கப்பல் எங்க? அந்த போதைப் பொருளை கடல்ல கொட்டினீங்களா, திருப்பி அனுப்புனீங்களா, நாட்டுக்குள்ள விட்டீங்களா? இந்த கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா? உங்க ஆட்சியில தான் நடந்தது, பிஜேபி ஆட்சியில. அதுக்கு பதில் இருக்க? பாரதிய ஜனதா நாட்டை ஆளுது, இந்திய பெருநிலத்தை ஆளுது, தமிழ்நாட்டை திமுக ஆளுது. 2 கட்சிக்கும் தெரியாம போதைப் பொருள் வந்துருச்சா? சொல்லுங்க தம்பி, வந்துருச்சா? விற்கப்படுவேன். விற்க கூடாதுன்னு நான் நினைச்சா விற்க முடியாது தம்பி. நான் நினைக்கணும், அதிகாரத்தில் இருக்கவே நினைக்கணும். நீங்க தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கை திறந்து வச்சு குடிக்க வச்சுக்கிட்டு அந்த போதையை திறந்து வச்சுட்டு திரவ போதை இருக்கு, திடப்போதையை தடுப்பு என்ன முடியுது? இப்ப நீங்க டாஸ்மார்க் ஒழிக்கன்னு சொல்லி போனீங்க. ரெண்டாவது வந்து உங்க கூட்டத்துல யாருமே பிடிக்காம தான் வராங்க. ஆனா மத்த இதே போல திமுக, அதிமுக எல்லாமே கூட்டத்தை பிடிச்சிட்டு தான் வராங்க. அதே போல இப்ப இந்த இல்ல, நீங்க அதை தவறா புரிஞ்சுக்கிறீங்க. மதுவை ஒழிக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அது எப்படி ஒழிப்பீங்க? ஏழ்மையே ஒழிக்கணும். அவங்க ஒரு கொள்கை வச்சிருக்காங்க, ஏழைகள்லாம் கொன்னுட்டா ஏழ்மை ஒழிஞ்சிடும். அப்ப மதுவை ஒழிக்கணும். எப்படி ஒழிக்கிறேன்னா குடிச்சு ஒழிச்சு விட்டுருவோம். அதாவது அந்த சுரது விளங்குதா? இப்ப மது எப்படி ஒழிப்பிய? குடிசைகள் இல்லாத நகரம் அப்படின்னு எப்படி குடிசையை தீ வச்சு கொளுத்தி விட்டுறா? அதுக்கு புரியுதா? அப்ப மதுவை ஒழிக்கிறது. என்னையா பண்ணீங்க? மதுவை ஒழிச்சுக்கிட்டு இருக்கோங்க, இந்த பாருங்க குடிச்சு ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா?